நம்ம அது வந்து ஆண் பப்பாளி, இந்த பப்பாளி இப்படி கொடி கொடியாக இப்படி இருந்துச்சு. நம்ம அதை வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன். இதை பொரியல் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா முட்டை மாதிரி பொரித்து தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம். உடம்புக்கு நமக்கு மருத்துவ குணமானது. இப்போ ஆண் பப்பாளி பூத்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து சில நேரத்தில் யூஸ் பண்ண மாட்டோம். அதாவே காஞ்சி கீழே விழுந்துடும். இன்னமே நீங்கள் வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேஸ்ட் ஆக்காமல் பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப சத்து, ரொம்ப நல்லது இது. நம்ம வந்து தோப்புல இருந்து பப்பாளி பூ கொண்டு வந்தோம். ஆண் மரத்தில் வந்து கொத்து கொத்தா பூ பூக்கும், காய் காய்க்காது. அந்த பூவை வந்து நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பூவை நம்ம பொரியல் பண்ண போகிறோம். பொரியல்னால் முட்டை பொரியல் பண்ண போகிறேன். முட்டை உடச்சி ஊற்றி இப்படி பழுத்த பூவெல்லாம் போடக்கூடாது. இப்படி ஆண் பப்பாளியில் இப்படி தொங்கும். நம்ம என்ன செய்யணும், அதை தனித்தனியாக அந்த கொப்பு கொப்பாக ஈஞ்சி கொண்டு வரணும். இதை எல்லாமே பிச்சை எடுத்துக்கிறோம். ரொம்ப கலர் மாறி இருந்துச்சுன்னா அந்த பூவை வந்து நம்ம போடக்கூடாது. இந்த பூவை மட்டும் நம்ம என்ன செய்யணும், இப்படி ஒடிச்சு எடுத்துக்கிறோம். இப்படி பூவை மட்டும் இப்படி ஆஞ்சு இப்படி எடுத்துக்கிறோம். நம்ம பப்பாளியில் பூத்த பூவை வந்து நம்ம வேஸ்ட்டாகத்தே ஆக்குவோம். நம்ம அதை பூவை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதுவாக காய்ஞ்சி அதுவாக கீழே விழுந்துடும். பெண் பப்பாளின்னா பழம் பழுக்கும். அப்போ நம்ம காயை யூஸ் பண்ணிக்கிடுவோம், பழம் சாப்பிட்டுக்குருவோம். ஆனால் இந்த ஆண் பப்பாளியோட பூவை வந்து நம்ம அப்படியே மரத்தோடையே விட்டுருவோம். அதுவாக காய்ஞ்சி கீழே விழுந்து கிடக்கும். அந்த பப்பாளி அந்த பூத்து இருக்கிற பூவை கொண்டுட்டு வந்து நம்ம வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இதை வந்து நிறையா பேர் செய்ய மாட்டாங்க. இது செஞ்சு முட்டை ஊற்றி முட்டை பொரியலோடு செஞ்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சும்மா வெங்காயம் வெட்டி போட்டு வெறும் சும்மா பொரிச்சும் சாப்பிட்லாம், காய் பொரிச்ச மாதிரி. இதை பூரா பிச்சுட்டு பார்ப்போம். நல்லா முல்லைப்பூ மாதிரி இருக்கு. இதை பார்த்தாலே முல்லைப்பூ கணக்கா இருக்கு. ஒவ்வொரு இது பப்பாளியில் வந்து நம்ம இது கொரோனா டைம்லாம் பப்பாளியில் இலையே இல்லாமல் கிடந்துச்சு. ஏன்னா எல்லோரும் அந்த இலையை பிடுங்கி கஷாயம் வச்சு குடித்தோம். அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு செடியில் உள்ளதும் ஒவ்வொரு மருந்து பக்கம் உள்ளது தான், மருந்து குணம் உள்ளது தான். இதை நம்ம எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு அப்புறமா பார்ப்போம். நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். சீரகம் போட்டுக்கிறோம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம். பச்சை மிளகாய் கறி வச்சுருக்கோம், பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். இது நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நம்ம கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பூ வச்சுருக்கோம், அந்த பூவை போட்டுக்குவோம். இது வந்து பப்பாளி பூ. நல்லா பிச்சி பூ மாதிரி இருக்கு. நல்லா கழுவிடணும். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை வதக்கணும். இது நல்லா வதக்கிட்டு பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்குருவோம். கொஞ்சம் தண்ணி தொளிச்சு இதை வேக வச்சுக்குருவோம். நம்ம எண்ணெய் வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி தண்ணி தொளித்து நம்ம அதை கொஞ்சம் வேக வைப்போம். தண்ணி தொளித்து நல்லா வேக வச்சுருக்கோம். இப்படியே கிண்டி விட்டு நல்லா வேக வைக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். முட்டைக்கு எல்லாம் சேர்த்து
நல்லா வெங்காயம் கணக்காகவே இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. பூவுங்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் இது அப்படியே அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன், அப்படியே வேகட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம முட்டை உடச்சி வச்சுருக்கோம், முட்டையை ஊற்றிக்கணும். கொஞ்சம் மிளகு பொடி, நம்ம ஏற்கனவே சீரகம் போட்டுட்டோம், இது மிளகு பொடி போடணும். இதை வந்து நல்லா சுருள கிண்டணும். கொஞ்சம் காலம் மல்லிச்செடி போட்டுக்கிறோம். இப்போ வந்து நல்லா சுருள கிண்டியாச்சு. ரெடி ஆயிடுச்சா? பப்பாளி பூ முட்டை பொரியல். இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா எதிர்ப்பு சத்துக்கு நல்லது. நமக்கு பப்பாளி இலையவே நம்ம வந்து கஷாயம் வச்சு குடித்தோம், அதுக்கு பப்பாளி பூ எவ்வளவோ மேலும். அது ரொம்ப கச்சி கிடக்கும். பப்பாளி இலை வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும். இதை முட்டை போட்டு நான் பொரிக்கிறதுனால பூ வந்து என்றைக்குமே எந்த பூவும் ரொம்ப கசக்காது. நல்லா ஆயிடுச்சா? இப்படியே நம்ம அள்ளி வச்சு சாப்பிட வேண்டியதேன். சாப்பாட்டோடையும் தொட்டுக்கலாம், சும்மாவும் நம்ம அள்ளி வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே நம்ம வதக்கணும்னா கறி போயிடும். முடிஞ்சிச்சு. நல்லா பொழுன்னு இல்லையாச்சு. இந்த மாதிரி பப்பாளி பூ வந்து எங்கேயோ தான் கிடைக்கும். எல்லா பப்பாளியும் வந்து இந்த மாதிரி பூக்காது. ஏதோ ஒரு மரத்தில் தான் நல்லா சரஞ்சரமாக தொங்கிட்டு கிடக்கும், அழகாக தோரணம் மாதிரி கிடக்கும். அந்த மாதிரி உள்ளதை நம்ம எடுத்துகிட்டு வந்து அதை பூவை மட்டும் கூட உருவிட்டு வரலாம். உருவிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். நம்ம உடம்புக்கு எது நல்லதோ அதை செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க.